Now I am starting Ind AS 103 CA Financial Reporting பேப்பரில் வரக்கூடிய Ind AS 103, அதாவது பிஸ்னஸ் காம்பினேஷன் சொல்லுவாங்க. அதில் நான் உங்களுக்கு நடத்த போகிறேன். இது ஒரு கொஷின் சம். அதாவது இது 2 டைம் கேட்டுக்கிறாங்க. அதாவது நவம்பர் 2018 ஆர்டிபி நவம்பர் 2018, அதே போல மே எக்ஸாம்ல 2022 சிஏ ஃபைனல் மே எக்ஸாம்ல கேட்டுக்கிறாங்க. இது சிஏ ஃபைனல், இது சிஎம்ஏக்கும் யூஸ் ஆகும். ஸோ இந்த கணக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான கணக்குன்னு பார்த்தா கொஞ்சம் லிட்டில் பிட் வெரி சில, ஆனால் கான்செப்ட்ஸில் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். எஸ், ஸோ இது உங்களுக்கு புரியும்படி நான் சொல்லி தர போறேன். நல்லா கவனிங்க. RST Limited prepares consolidated financial statement as at 31st March year end. On 1st July 2021, RST Limited acquires 75% of 75 அப்படின்றாங்க. அப்போ 75% of equity shares of DHL Limited. அப்போ நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், ஃபர்ஸ்ட் எடுத்து நம்ம யூஸ் பண்ற ஒரு சின்ன கான்செப்ட் ஐடி பிங்கு. என்னங்க ஐடி பிங்கு அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம இந்த கிளாஸ் கவனிச்சுட்டு எல்லாம் தெரியும். ஐடி பிங்க், ஐடென்டிஃபை த அக்வயரர், date of acquisition, P for purchase considerations, I for identification of net worth, N for non-controlling interest, and G for capital gain, goodwill or gain on purchase. ஸோ இதுதான் ஐடி பிங்கோட அப்ரிவியேஷன். ஸோ நம்ம அந்த ஆங்கிள்லேயே வந்துடலாம். ஃபர்ஸ்ட் எடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? ஃபர்ஸ்ட் ஐ ஃபார் ஐடென்டிஃபையிங் த அக்வயரர். இதுல யாரு அக்வயரர்? ஃபர்ஸ்ட் கேள்விக்கு பதில் அக்வயரர் யாருன்னு ஆர்எஸ்டி லிமிடெட் தான் அக்வயரர் இல்லையா? இப்போ ஆர்எஸ்டி லிமிடெட் இஸ் அக்வயரர். ஆர்எஸ்டி லிமிடெட் அக்வயர், அதாவது பேரண்ட் தான் நம்ம என்ன சொல்றோம்? அக்வயர்னு சொல்றோம். அப்ப இன்னொருத்தர் யாரு? DHFL லிமிடெட் யாருன்னு பார்த்தா சப்சிடரி. உங்களுக்கு ஒரு மார்க் கிடைச்சது. ரெண்டாவது என்னங்க? டேட் ஆஃப் அக்விசிஷன். சிம்பிளா டக்குனு முடிச்சோம் கணக்கு. அதுக்காக சொல்றேன். டேட் ஆஃப் அக்விசிஷன் எப்போ வாங்குறாங்க? ஆன் 1st ஜூலை. அப்போ டேட் ஆஃப் அக்விசிஷன் DOA, டேட் ஆஃப் அக்விசிஷன் அப்படின்னாவது 1st ஜூலை 2021. ஸோ கிட்டத்தட்ட 2 மார்க் முடிஞ்சது. மூணாவது என்னங்க? பர்ச்சேஸ் கன்சிடரேஷன். இது ஒரு தலைப்பு. ஸோ பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் இது 3, இது 1, இது 2, 3, மொத்தம் 6 இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் நம்ம பண்ணிட்டு 3. பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் என்ன அப்படின்னு கேட்கும்போது இப்போதான் நம்ம பார்க்க போறோம். ஆர்எஸ்டி லிமிடெட் டிஹெச் லிமிடெட் 75% வாங்கிருச்சு. அண்ட் கெயின்டு கண்ட்ரோல் ஆஃப் DHF Limited. The issued shares of DH Limited are 1 crore 20 lakh shares. நல்ல கவனி, இது யாரோடதுன்னா DHF Limited உடைய பேலன்ஸ் ஷீட்ல ஷேர் கேபிட்டல் இருக்கும். எவ்வளவு இருக்குதான்? 1,20 lakh ஷேர்ஸ். 1,20 lakh, 1,20 லட்சம் ஷேர்ஸ். சரி, இதுலதான் எத்தனை பர்சன்ட் வாங்கியிருப்பாரு? யாரு? ஆர்எஸ்டி லிமிடெடு இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தப்போ வந்துடும் இல்லையா? இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு எத்தனை வாங்கியிருப்பாரு? 75% என்ன செஞ்சிட்டாரு? அக்வயர் பண்ணிட்டாரு. அப்ப பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்றாங்க, நல்லா கவனிக்கணும். ஆன் 1st July 2021 RST Limited issued. RST Limited issued ஏன்னா பிகாஸ் RST Limited பர்ச்சேஸ்டு. RST Limited பர்ச்சேஸ்னா பேமெண்ட் அவங்க தானே பண்ணணும். சரி, அப்போ RST Limited issued 2 shares for every 3 shares acquired in DHF Limited. அப்ப RST Limited issued 2 shares for every 3 shares acquired in DHF Limited on 1st July 2000. Market value of an equity shares of RST Limited is 6.50.
அந்த மார்க்கெட்டோட டிஹெச்எல் வந்து 5.50. அப்போ நல்லா கவனிக்கணும். பர்ச்சேஸ் கன்சிடரேஷனா யார் பே பண்ணணும், ஹூ பே அப்படின்னு ஒரு கேள்வி. யாரு பே பண்ணணும்? ஆர்எஸ்டி லிமிடெட் தான் பே பண்ணணும். எவ்வளவுக்கு? 1,20,000 ஷேர்ஸ் இல்லையா? அதில் எத்தனை ஷேர்ஸ் இவங்க வாங்கிட்டாங்க? 1,20,000 ஷேர்ஸ்ல, ஐயோ 1,20,00,000 ஷேர்ஸ், 1,20,00,000 ஷேர்ஸ்ல 75% ஷேர்ஸ் வாங்கிறாரு. அப்ப செக் பண்ணி பாருங்க. 1,20,00,000 into 75%, how much? 90 lakh shares இல்லைங்க? 90 lakh shares. இந்த 90 lakh ஷேர்ஸுக்கு இவர் பணம் தரணும்லவா? பணம் எப்படி தராரு? அப்ப என்ன சொல்லுங்க, எப்படி பணம் தராரு அப்படின்னா, பணம் தரது போல என்னுடைய ஷேர் நான் கொடுத்துறேன்றாரு. யாரோட ஷேர் தராரு? இவங்க ஷேர் தராரு. யாரோட ஷேர்? அதாவது ஆர்எஸ்டி லிமிடெட் issued 2 shares for every 3 shares. 2 shares for every 3 shares. அப்ப 2 shares for every 3 shares. 3 ஷேருக்கு 2 ஷேர் நான் தரேன். அப்ப 3 shares acquired in DHF Limited. நீ 3 ஷேர் வாங்கியிருந்தா 2 ஷேர் நீ கொடுத்துருன்றாங்க. அப்ப அவன் என்ன சொல்றான்? ஆர்எஸ்டி லிமிடெட் issued 2 shares. RST Limited, that is RST Limited issued 2 shares for every 3 shares in DH Limited who acquired. அப்ப RST Limited issued 2 shares for every 3 shares acquired in DH Limited. எந்த 3 ஷேர் நீ வாங்கினா எத்தனை ஷேர் நீ விடணும்? 2 ஷேர் விடணும். 3க்கு 2, அப்ப 90 லட்சம் பார்த்தீங்கன்னா சிம்பிள், இன்டூ 2/3. அப்போ எவ்வளோங்க? 60 lakh shares. எவ்வளோங்க? 60 lakh shares இன்டூ உன்னுடைய ஒரு ஷேரோட வேலை எவ்வளவுங்க? நீங்க 2 ஷேர் தான் தரீங்க. ஒரு ஷேரோட வேலை எவ்வளவு? 6 ரூபா 50 பைசா. ஸோ 6 ரூபா 50 பைசா போட்டீங்கன்னா பாருங்க, இன்டூ 6 ரூபா 50 பைசா. ஸோ 3,90,00,000. அப்ப நீங்க தர வேண்டியது அவங்களுக்கு எவ்வளவுங்க? 3,90,00,000. அகைன் ஐ டெல் யூ, இந்த இடத்துல குழப்ப வேணாம். வெரி சிம்பிள். ஆர்எஸ்டி பணம் தரணும். எவ்வளவு பணம் தரணும்? கேஷா தரணுமா, செக்கா தரணுமா, ஒரு ஷேரா தரணும்னா ஷேரா தராங்க. ஷேரா கொடுத்தா ஷேர் இவங்க கம்பெனியோட ஒரு ஷேரோட வேலை 2 ஷேர் தானே கொடுக்குறாங்க சார்னா? இல்ல, 3 ஷேர் வச்சிருந்தா 2 ஷேர் தரேன். அதாவது 3 ஷேருக்கு 2 ஷேர் தரேன். அப்ப 90 லட்சம் ஷேர்ஸுக்கு 3 ஷேர்ஸ்னா 3 லட்சம் சொன்னா 2 லட்சம் ஷேர்ஸ்க்கு எவ்வளவு? 60 லட்சம் ஷேர்ஸ். அது இப்படி கூட சில பேர் போடுவாங்க. அதாவது 90 லட்சம் 3த்துக்குனா 2த்துக்கு எவ்வளவு? ஸோ அப்போ 60 lakh ஷேர்ஸுக்கு 6.5 போட்டா. ஸோ இதுதான் ஷேர் மூலமா நீங்க அவனுக்கு 3,90,00,000 பணம் தரீங்க. கேஷ் பேமெண்ட் நல்லா கவனிக்கணும். ஆன் 30th June 2022, RST Limited will make cash payment 71,50,000 to the former shareholder of DHF Limited. அப்ப DHF Limitedக்கு RST Limited என்ன செய்யணும்? பேமெண்ட் தரணும். 21,50,000 ரூபாய் ஃபார்மர் ஷேர் ஹோல்டர் ஆஃப் DH Limited who sold the shares to RST Limited on 1st July 2021. On 1st July 2021, RST Limited would have to pay interest 10% on borrowings. அப்ப நல்லா கவனிக்கணும்னா, வில் மேக்ன்றாங்க. நல்லா இப்ப கொடுக்கல. வில் மேக்னா என்ன அர்த்தம்? இவர் கொடுக்க போறாரு. எப்ப? ஆன் June 2022, RST Limited will make cash payment of 71,50,000. அப்ப 71,50,000 will make futureல. அதாவது எப்ப தர போறேன்? ஜூன் 2022 30th அன்னைக்கு நான் தர போறேன். அப்ப 71,50,000 ரூபாய் எப்ப தர போறேன்? ஜூன் 2022 தர போறேன். அதோட இன்னைக்கு வேல்யூ எவ்வளவு? 71,50,000 ரூபாய் அப்படின்றது நான் தர போறோம். ஒரு வருஷம் கழிச்சு தர போறேன். வட்டி எவ்வளவு? 10 பைசா, 10%. அப்ப ஒரு வருஷம் கழிச்சுன்னா ஜூன் 2021 நான் எவ்வளவு தர போறேன்? 71,50,000 தர போறேன்னா அதோடைய வேல்யூ இன்னைக்கு, அதாவது இன்னைக்கு என்ன டேட்டு? அக்விசிஷன் 1st ஜூலை 2021 அன்னைக்கு எவ்வளவுன்னு கேட்கறேன். அப்ப 71,50,000 ஒரு வருஷம் கழிச்சுன்னா இன்னைக்கு என்னன்னா
நம்ம என்ன செய்யணும் 1.110%. அப்போ 77,50,000 1.110% போட்டோம் 65 lakhs. ஸோ 65 lakhs இஸ் என்னதுங்க டெஃபர்டு பேமெண்ட். நீங்கள் டெஃபர்டுனா தள்ளி தருது, இன்னைக்கு இப்போ தரல, நான் என்ன செய்யறேன் ஃபியூச்சர்ல தரேன் அப்படின்றத வந்து டெஃபர்டு. இப்போ 65 lakhs எப்படி வந்துச்சுன்னா 77,50,000 நான் ஒரு வருஷம் கழிச்சு தரேன். ஆனா ஒரு வருஷம் கழிச்சு தரதை வந்து நான் இன்னைக்கே கொடுத்து எவ்வளவு வந்திருக்கும்னா 65 லட்சம். எப்படிங்க சார் 65 லட்சம்? நான் கணக்கு வச்சுக்கலாம். இப்ப 65 லட்சம் நீங்க தரேன்னு வச்சுக்கலாமே, ஒரு வருஷம் கழிச்சு இன்ட்ரெஸ்டோட எவ்வளவு ஆச்சு? அப்ப பாருங்க 65 lakhs இன்டூ 1.1 இன்டூ 1.1 எவ்வளவு ஆச்சு? 71 லட்சம் ஆயிடுச்சு இல்லைங்களா? வட்டியோட சேர்த்து என்ன ஆயிரம்? எனக்கு 71,80,000 ஆயிடும். அப்ப லாஜிக்கலா பார்த்து ஒரு வருஷம் கழிச்சு நான் 71,50,000 தரதும் இன்னைக்கு நான் 65 lakhs தரதும் சமம் அப்படின்ற இந்த கேள்வி. சரி, இது வந்து டெஃபர்டு பேமெண்ட் முடிஞ்சிருச்சு. அடுத்தது on June 2023 RST Limited may பண்ணலாம். அந்த will make கண்டிப்பான வார்த்தை. So may make case payment 3 crore to the former shareholder of DHF Limited to who sold the shares to RST Limited. யாரெல்லாம், அதாவது DHF Limited இருக்கக்கூடிய ஷேர்ஹோல்டர்லாம் யாரெல்லாம் வந்து RST Limited ஷேர்ஸ் செல் பண்ணிக்கிறாங்களோ அவங்களுக்கு பணம் தரணும் தான் போனதுலையும் பார்த்தோம். இதுலயும் அதே தான். ஃபர்ஸ்ட் போனதுல பார்த்தா டெஃபர்டு பேமெண்ட். அப்ப இங்க என்ன சொல்ல வராங்க, இவங்களும் 2023 பணம் தரணும் 3 லட்சம். பட் என்ன திஸ் பேமெண்ட் இஸ் கண்டிஞ்சன்ட். என்ன கண்டிஞ்சன்ட் அப்படின்னா சில கண்டிஷன் இதுதான். என்ன கண்டிஞ்சன்ட்? அப்பான் ரெவன்யூ ஆஃப் RST Limited growing 15% over 2 year period from 1st July to 30th June 2023. அப்ப நல்லா கவனிங்க, நான் உங்களுக்கு 3 கோடி ரூபாய் பணம் தரேன். ஆனா ஒரு கண்டிஷன், உங்க ரெவன்யூ 15% ஓவர் 2 வருஷத்துல 21 to 23 வரைக்கும் என்ன செஞ்சணும் 15% குரோ வாங்குறாங்க. அப்ப 1st July 2021 the fair value of this contingent எவ்வளவுங்க 2,50,000. மார்ச் வந்து 2,20,000 குறையுது. ஸோ வாட் இஸ் த எக்ஸாக்ட் வேல்யூனா, ஸோ கண்டிஞ்சன்ட் பேமெண்ட்னாவே தெரிஞ்சு போச்சு. நம்ம இப்ப என்ன பண்ண போறோம், இது டெஃபர்டு பேமெண்ட் தெரிஞ்சு போச்சு. என்னங்க டெஃபர்டு, இது பாக்குறது கண்டிஞ்சன்ட். சார் இது வந்து 2 crore 50 lakhs இருக்கு. என்னங்க ஏன் 2 crore 50 lakhs இருக்குன்னா இதுதான் ஃபேர் வேல்யூ ஆன் டேட் ஆஃப் அக்விசிஷன். அப்ப டேட் ஆஃப் அக்விசிஷன் அன்னைக்கு ஃபேர் வேல்யூ எழுதுறது 2 crore 50 lakh இருக்குது. ஸோ 3,90,00,000 வந்து ஷேரா கொடுத்துறீங்க, கேஷ் பேமெண்ட் தரீங்க, அது ஒரு வருஷம் கழிச்சு தரீங்க, அதோடைய பிரசன்ட் வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. மூணாவது வந்து கண்டிஞ்சன்ட் தரீங்க, அதோடைய டேட் ஆன் அக்விசிஷன் அன்னைக்கு கூடிய ஃபேர் வேல்யூ தான் எடுத்து போடணும். சார் 31/3/2022 எடுத்துக்கொள்ள கூடாதான்னு கேட்டா எடுத்துக்கொள்ள கூடாது. ஏன்னா அட் த டைம் ஆஃப் பர்ச்சேஸ், அட் த டைம் ஆஃப் அக்விசிஷன்ஸ் வாட் இஸ் த பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் தவிர நம்ம க்ளோசிங் டேட்டுக்கு எடுக்கிறது கிடையாது. அதனால நிறைய பேர் தப்பு பண்ணிடுறாங்க. ஸோ நம்ம க்ளோசிங் டேட்டுக்கு எடுக்கிறது கிடையாது, டேட் ஆஃப் அக்விசிஷன் இன்னைக்கு இதுதான். இப்போ இன்னைக்கு டேட்டுக்கு கூடிய ஃபேர் வேல்யூ கூடிய வேல்யூ தான் எடுக்கணும். அப்படி பார்த்தா 2 crore 50 lakhs சரியான விடையா ஆயிடுச்சு. ஸோ 3 கூட்டினா என்ன ஆகும்னு பார்ப்போம். ஸோ வாட் இஸ் த எக்ஸாக்ட் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன்ஸ் ஃபார் திஸ் 3 crore 90 lakhs plus 65 lakhs plus 2 crore 50 lakhs. So 7 crore 5 lakhs is the exact answer. So 7 crore 5 lakh is the exact answer. So purchase considerations கிட்டத்தட்ட நம்ம என்ன செஞ்சாச்சு கண்டுபிடிச்சாச்சு. ஸோ தேர்ட் பாயிண்ட் நம்ம ஐடிபிங்ல ஐ ஃபார் ஐடென்டிஃபை டேட் டைரக்ஷன்ஸ், பி ஃபார் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன்ஸ். இப்போ நம்ம பார்க்க போறது வந்து என்னங்க ஐடென்டிஃபையபிள் நெட் அசெட். என்னங்க ஐடென்டிஃபையபிள் நெட் அசெட்ஸ் யாரோட? ஆஃப் சப்சிடரி. நல்லா கவனிக்கணும். ஐடென்டிஃபை நெட் அசெட்ஸ் ஆஃப் சப்சிடியரி. அதை வந்து சிம்பிளா என்ன சொல்லுவாங்க, ஐஎன்ஏ. ஐடென்டிஃபையபிள் நெட் அசெட்ஸ் ஆஃப் சப்சிடியரி அதான் நம்ம பார்க்க போறோம். இப்ப அது ரொம்ப ஈஸி தான் நான் நினைக்கிறேன். ஆனால் சில கொஞ்சம் பாயிண்ட்ஸ் மிஸ் ஆகும், பார்த்துக்கலாம். சரி, on 1st July 2021 the carrying value of the identifiable net assets of DH Limited in the books of that company was 6 lakhs. on 1st July 2021 fair value. அப்ப ரெண்டு வேல்யூ கொடுத்துக்கிறான். என்னங்க carrying value
on 1st January 2021. அடுத்தது fair value as on 1/7/2021. So what is carrying value? 6 lakh, am I correct? Yes, 6 lakhs is a carrying value. Sorry, it's not a 6 lakhs, 6 crore and 7 crore. 6 crore and 7 crores. So little bit confusions. If carrying value and fair value has given, you have to find out the கணக்கில் கொடுத்துக்கிறாங்க சொல்லியிருப்பாங்க, நீங்கள் படிச்சீங்கன்னா rate of deferred tax applied to temporary differences is 20%. அப்போ இதுக்கு என்ன உண்டு? deferred tax உண்டு, இல்லைங்க deferred tax உண்டு. deferred payment வேற, deferred tax வேற. இப்போ deferred tax இங்கே உண்டு அப்படின்ற என்ன சொல்லிட்டான், தீர்க்கமாக சொல்லிட்டான். ஸோ deferred taxனா என்ன? சரி, deferred taxனா தள்ளி கட்டக்கூடிய டேக்ஸ். டெம்பரரி டிஃபரன்ஸ் இல்லை பெர்மனன்ட் டிஃபரன்ஸ் கேட்டது டெம்பரரி டிஃபரன்ஸ் தான். அப்போ வந்து இந்த டிஃபரன்ஸ், அதாவது இந்த டேக்ஸ் டிஃபரன்ஸ், டெஃபர்ட் டேக்ஸ் டிஃபரன்ஸ் வந்து ஒர்க்கிங் நம்ம போட்டோம். பிஸ்னஸ் காம்பினேஷன் பொறுத்த வரைக்கும் கேரிங் அமௌண்ட் இது ஒரு ஃபார்முலா, நீங்கள் கூட மைண்டில் வச்சுக்கலாம். இந்த நல்ல ஃபார்முலா. டெஃபர்ட் டேக்ஸ் பொறுத்த வரைக்கும் டேக்ஸ் பேஸ் ஒரு ஃபிகர் இருக்குங்க, கேரிங் வேல்யூன்னு சொல்லுவாங்க. அப்போ இதுக்குள்ள டிஃபரன்ஸுக்கு டேக்ஸ் எத்தனை பர்சன்டேஜ்? 20%. இந்த கணக்கு விட்டுட்டு நான் சும்மா ஜென்ரலாக சொல்லித்தரேன். அப்போ டேக்ஸ் பேஸ் 100 ரூபாய் இருக்குது. என்னங்க, டேக்ஸ் பேஸ் 100 ரூபாய் இருக்குது. இது எவ்வளோ இருக்குது? 120 கேரிங் வேல்யூ. அப்போ ஆல்வேஸ் we have to see or we used to compare with TB. So always we used to compare with TB. TB-யை விட அதிகமாக இருக்குதா குறைவா இருக்குதான்னு தெரியும். TB-யை விட அதிகமாக இருக்குது அப்படின்னா என்ன, TB விட குறைவா இருக்குது அப்படின்னா என்ன? ஸோ இதுதான் எல்லாமே கன்ஃபியூஷன் ஆவாங்க. ஸோ பட் நமக்கு கன்ஃபியூஷனாக ஆகிறது கிடையாது. இது வந்து அசட்டுன்னு ஆகிப்போச்சு. அப்போ நம்ம ஆல்வேஸ் வி கம்பேர் டு டேக்ஸ் பேஸ் ஹையர் தென் டேக்ஸ் பேஸ். அப்போ ஹையர் தென்னா லெசர் தென் அதான் கேட்கணும். அப்போ டேக்ஸ் பேஸ் விட அதிகமாக இருந்தால் டேக்ஸ் பேஸ் விட குறைவா இருந்தா. ஆல்வேஸ் வி யூஸ் டு கம்பேர் வித் டேக்ஸ் பேஸ் வெதர் இட் இஸ் ஹையர் ஆர் லோயர். டேக்ஸ் பேஸ் ஹையராக இருக்கு. அப்போ டேக்ஸ் பேஸ் என்னவா இருக்குது? ஹையராக இருக்குது. அப்போ 20% என்னவா இருக்குது? ஹையராக இருக்கிறது. அப்போ 20 டிஃபரன்ஸ் காமிச்சேன். அப்போ டேக்ஸ் பேஸை விட அதிகமாக இருந்துச்சுன்னா, டேக்ஸ் பேஸை விட குறைவாக அதிகமாக டேக்ஸ் பேஸில் அதிகமாக இருந்துச்சுன்னா லைபிலிட்டி. டேக்ஸ் பேஸை விட குறைவாக இருந்துச்சுன்னா அப்போ நம்ம என்ன செய்யணும்? ஆல்வேஸ் ட்ரை டு ஈக்குவல். அப்போ இது வந்து யூஸ் டு கம்பேரிட்டிவ் வச்சு ஆல்வேஸ் we try to equal tax base. இது பாயிண்ட்ல நம்ம ஆல்வேஸ் we try to equal tax base. அப்ப நம்ம tax base ஈக்குவல் பண்ணணும் இல்லையா? இப்போ ஈக்குவல் பண்ண என்ன செய்யணும்? குறைக்கணும். அப்போ ஒரு அசெட் தானே இது, INA தானே இது. ஒரு அசெட் குறையுதுன்னா லைபிலிட்டி. 100 ரூபாய்க்கு கொண்டு வரணும் என்ன செய்யணும்? 120 வந்து என்ன செய்யணும்? இப்போ 120லேருந்து எதை நீங்கள் குறைக்கணும்? 100 ரூபாய்க்கு கொண்டு வரணும். அதான் சொல்றாங்க. ஸோ ஆல்வேஸ் வி ட்ரை டு ஈக்குவல் டேக்ஸ் பேஸ். அப்போ எந்த ஒரு கேரிங் வேல்யூவாக இருந்தாலும் நம்ம டேக்ஸ் பேஸுக்கு என்ன செய்யணும்? குறைவாக கொண்டு வரணும். நம்ம வந்து அப்போ 120 என்ன செய்யணும்? 120 ரூபாய்க்கு கொண்டு வரணும். அப்போ 20 என்ன செய்யணும்? எனக்கு மைனஸ் பண்ணணும். அப்போ மைனஸ்னா ஒரு அசெட் மைனஸ் என்ன இருந்தால் DTL. என்னன்னா DTL அசெட் குறைஞ்சா DTL, அசெட் இன்க்ரீஸ் ஆனால் DTA. அதாவது டெஃபர்ட் டேக்ஸ் லைபிலிட்டி, டெஃபர்ட் டேக்ஸ் அசெட். அப்போ 20% போட்டால் 4. ஸோ லாஜிக் புரிஞ்சுக்கணுமா? ஸோ இது வந்து DTL. ஏன் DTL? பிகாஸ் டெஃபர்ட் டேக்ஸ் லைபிலிட்டி. ஸோ இப்போ நான் சொல்ல வந்த கான்செப்ட் இந்த கணக்கு வந்து ஒரு புரிதலுக்காக சொல்லிட்டாங்க. பட் இங்கே என்ன ஆகுது? கேரியிங் வேல்யூனா என்ன, ஃபேர் வேல்யூனா என்ன, இங்கே ரெண்டுமே கொடுத்துட்டான் கணக்கில். நான் சொல்ல இந்த கணக்கில் வந்து கேரிங் வேல்யூ, ஃபேர் வேல்யூ ரெண்டுமே கொடுத்துக்கிறாங்க. அப்போ இந்த ஐடென்டிஃபை இன்டர்செக்ஷனை வந்து நம்ம எதை எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் டெஃபர்ட் டேக்ஸ் இருக்குது இல்லைங்களா?
இங்க கணக்குல வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம் நான் சொல்லியிருப்பான். 7 lakh அப்படின்றது ஃபேர் வேல்யூ. என்னன்னா ஆன் ஃபர்ஸ்ட் த ஃபேர் வேல்யூ ஆஃப் தீஸ் நெட் அசெட்ஸ். அப்ப நம்ம பேசாம ஃபேர் வேல்யூ எடுத்துக்கலாம் கிட்ட திஸ் ரேட் ஆஃப் டிஃபரன்ஸ் அவன் கொடுக்கறதுனால என்ன செய்யணும், கண்டிப்பா நம்ம கண்டுபிடிச்சு ஆகணும். ஸோ ஏதாவது 6 lakhs 7 lakhs அப்ப எனக்கு டாக்ஸ் பேஸா எது எடுப்போம், இங்கதான் கேள்வி. டாக்ஸ் பேஸ் கேரிங் வேல்யூ. உடனே நம்ம ஒரு விஷயத்தை எடுத்துக்கூடாது சார், கேரிங் வேல்யூ தான் அவனே கொடுத்துட்டான் இல்லையா, கேரிங் வேல்யூ 6 lakhs. அப்போ நம்ம 6 lakhs எடுத்துடலாமான்னு கேட்டால் அதுதான் தப்பு. இதுதான் மிக மிக தப்பு. எப்போதுமே நல்லா கவனிச்சுக்கணும், கேரிங் வேல்யூ அப்படின்ற 6 lakhs ஆல்வேஸ் டாக்ஸ். ஃபேர் வேல்யூ அப்படின்றீங்க அதுதான் என்னங்க கேரிங் வேல்யூ. என்ன சார் குழப்பறீங்க அப்படின்னு எல்லாமே கேள்வி கேட்பீங்க. நானும் குழப்பல, இருக்கிறத சொல்றேன். அப்ப கேரிங் வேல்யூ அப்படின்றது வந்து நம்ம சாதாரணமா பாத்தீங்கன்னா டெப்ரிசியேஷன் கழிச்சு வர்றதும் கேரிங் வேல்யூ இல்லைங்களா. அப்ப சார் நீங்க கேரிங் வேல்யூ அவனே கொடுத்துட்டு 6 lakhs சொல்லிட்டு 6 lakhs போடுது. ஃபேர் வேல்யூ தான் டாக்ஸ் பேஸ். என்னங்க ஃபேர் வேல்யூ அப்படின்றது வந்து டாக்ஸ் பேஸ் கிடையாது. எப்பவுமே ஃபேர் வேல்யூனா என்ன செய்யணும், டாக்ஸ் பேஸ். இப்போ ஃபேர் வேல்யூ எவ்வளவு, 7 lakh. அப்போ மிச்சம் கூட என்னவா தான் இருக்கும் அடுத்தது, வாட் இஸ் த பேலன்ஸ் ஒன், தட் இஸ் a கேரிங் வேல்யூ. அப்போ ஃபேர் வேல்யூ ஆஃப் தீஸ் அசெட்ஸ், ஃபேர் வேல்யூ அப்படின்றது தான் கேரிங் வேல்யூ, டாக்ஸ் பேஸ் கிடையாது. நான் நம்மளை குழப்பிட்டேன், சத்தியமே இல்லை, கண்டிப்பாக நீங்கள் நம்ம மனுஷன் ஆகணும். ஸோ கேரிங் வேல்யூ இப்படி கூட வச்சுக்கலாம். உங்களுக்கு கேரிங் வேல்யூ அவன் கணக்கு கொடுத்தா அந்த கேரிங் வேல்யூ கிடையாது. அந்த கேரிங் வேல்யூ எங்க வந்துடும், டாக்ஸ் பேஸா வந்துடும். இப்படி வச்சுங்க, ஆப்போசிட்டா புரிஞ்சுக்கலாம். அதை நம்ம புரிய வைக்க லாஜிக்காகும். 6 crore 7 crore. ஃபேர் வேல்யூ சொல்றீங்கன்னா அதுதான் கேரிங் வேல்யூவா, கேரிங் வேல்யூ சொல்றீங்கன்னா அதுதான் டாக்ஸ் பேஸ். அப்ப ஆப்போசிட், கேரிங் வேல்யூ வராது. அதனால கேரிங் வேல்யூக்கு ஆப்போசிட்டுக்கு தான் டாக்ஸ் பேஸ் இருக்கணும். புரியுது தான் சொல்றேன். அப்ப வாட் இஸ் 1st July 2021 கேரிங் வேல்யூ அவைலபிள் கூட்ஸ் இல்லைங்களா, அதுதான் டாக்ஸ் பேஸுக்கு எடுத்துக்கணும். ஃபேர் வேல்யூன்னு சொல்றீங்களா அதுதான் கேரிங் வேல்யூ எடுத்துக்கணும். இது குருட்டு பணம் பணமான்னு கேட்கக்கூடாது. இது வந்து ஒரிஜினல் வேல்யூ இல்லை. இந்த டாக்ஸ் எடுத்து போறதுக்கான டெஃபர்ட் டாக்ஸ் வரும்போது ஃபேர் வேல்யூன்ற விஷயம் வந்து கேரிங் வேல்யூவாகவும், கேரிங் வேல்யூன்றது வந்து ஆட்டோமேட்டிக்கா டாக்ஸ் பேஸ் ஆகும். உங்களுக்கு இதை வச்சு ஒரு சம்ம உங்களுக்கு போட்டு காமிச்சு இப்போதைக்கு இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். பின்னால் அதை பற்றி ஒரு கணக்கு நம்ம பார்க்க போறோம், எதுக்காக அதை எடுக்கிறோம் அப்படின்றது. அப்படி பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த டிஃபரன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா எல்லாமே டாக்ஸ் பேஸுக்கு நம்ம கொண்டு வரணும். அதை நான் படித்தேன். ஆல்வேஸ் வி ட்ரை டு ஈக்குவல் டாக்ஸ் பேஸ். இப்போ டாக்ஸ் பேஸ் கொண்டு வரணும் என்ன செய்யணும், நீங்கள் ரெடியூஸ் பண்ணணும். அப்போ 1 lakh ரெடியூஸ் பண்ணணும் இல்லையா, 1 lakh ரெடியூஸ் பண்ணணும். சரி 1 crore ரெடியூஸ் பண்ணால் அப்போ 20% டேக்ஸு. அப்போ 20% டேக்ஸ் 20 lakhs. அப்போ 20 lakhs இப்போ என்னவா இருக்கும், டிடிஎல்லாம் இருக்கும். ஓகே, தட்ஸ் ஆல். முடிவு வச்சு அப்போ 20 lakh போங்க. அப்போ ஐஎன்ஏ நம்ம சாதாரணமாக ஃபேர் வேல்யூ எடுத்திருக்கோம். அப்போ ஐஎன்ஏ ஃபேர் வேல்யூ எடுத்தா ஐஎன்ஏவோட ஃபேர் வேல்யூ 7 crore. அதில் வந்து 20 lakhs கழிச்சோம்னா 6 lakh 6 crore 8 lakh. ஐஎன்ஏன்றது ஐடென்டிஃபையபிள் நெட் அசெட்ஸ். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் பாருங்க. அப்போ ஃபேர் வேல்யூவா நம்ம எடுத்துக்கிறோம்ல, ஐடென்டிஃபையபிள் நெட் அசெட்ஸ் ஃபேர் வேல்யூனா அதுதான் வந்து கேரிங் வேல்யூ கழிச்சு வந்திருக்கணும் மாதிரி. ஸோ இதுதான் கேரிங் வேல்யூ இங்கே கண்டுபிடிக்கணும் டிஃபர்ட் டேக்ஸ் பொறுத்த வரைக்கும். டேக்ஸ் பேஸ்ன்றது அது 6 lakhs. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 6 crore 18 lakhs அப்படின்றது உங்களுக்கு ஒரு ஆன்சர்ஸ் கிடைச்சிருச்சு. ஸோ திட் இஸ் கால்ட் இன்வெஸ்டிகேஷன். சரி, ஸ்டெப் 4ல வந்து ஐஎன்ஏ நம்ம பார்த்தாச்சு. நம்ம அடுத்து பார்க்க போகிறது நான் கண்ட்ரோலிங் இன்ட்ரெஸ்ட். வெரி சிம்பிள். இது ரெண்டு மெத்தட், ஃபேர் வேல்யூ மெத்தடு, அடுத்து பிஎஸ்என்ஏ மெத்தட், ப்ரொபோர்ஷனல் சேல்ஸ் நெட் அசெட் மெத்தடு, ஃபேர் வேல்யூ மெத்தட். இப்போ ஃபேர் வேல்யூ மெத்தட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். நமக்கு எத்தனை கோடி இருந்திருக்குதாங்க, 1,20,00,000 ஷேர்ஸ். அதுதானே சப்சிடரி கம்பெனியுடைய ஷேர்ஸோட டோட்டல் ஷேர்ஸ். குழப்பிடாதீங்க, எல்லாமே இந்த சம்மில் தான் இருக்குது. எவ்ரி திங் இஸ் இன் சம். அப்போ பாருங்க 1,20,20,00,000 ரூபாய் இப்படி ஷேர்ஸ் ஆஃப்
சப்சிடி கம்மி. அதில் அவன் 75% வாங்கிட்டான். இவன் எத்தனை பர்சன்டேஜ் வச்சிருப்பான்? 25%. அப்போ 1,20,00,000 ரூபா, 1,20,00,000 இன்ட்டு 25% போட்டால் 30 லேக்ஸு. 30 லேக்ஸு சார், 30 லேக்ஸ் போட்டுடலாமாங்க சார்? எஸ், 30 லேக்ஸ் போட்டுருங்க. அப்புறம் எவ்வளோ அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இவனுடைய ஷேரோட வேல்யூ மேலேயே போட்டிருப்பாங்க. வாட் இஸ் த ஷேர் வேல்யூ ஆஃப் தெம்? உன்னோட ஷேர் வேல்யூ எவ்வளோங்க? 6 rupees, 5.5. மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் 5.5. நல்லா பாருங்க. வேற எங்கேயாச்சும் வேல்யூ போட்டுட்டு போகிறாங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. தப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடாது. எவ்வளோ போட்டு வச்சிருக்கிறான்? 5.5. எஸ், 5.5. 30 lakhs into 1,65,00,000 அப்படிங்கிறது அவரோட நான் கண்ட்ரோலிங் இன்ட்ரெஸ்ட் அண்டர் ஃபேர் வேல்யூ மெத்தட். இப்போ பிஎஸ்என்ஏ மெத்தடு, இது இல்லைங்க. பிஎஸ்என்ஏ மெத்தடு அதையும் நான் சொல்லித்தரேன். வாட் இஸ் இவங்களுடைய வேல்யூ எவ்வளவு? ஐஎன்ஏ நீங்கள் கண்டுபிடிச்சிங்கள, இதுதான் உண்மையான ஐஎன்ஏ எவ்வளவு? 6,80,00,000. அதில் 20% போட்டுருவாரு. இது பிஎஸ்என்ஏ மெத்தட். அப்போ 6,80,00,000 25, 1,70,00,000. அப்போ 1,70,00,000. அப்போ 2 வேல்யூ கிடைச்சிச்சுன்னா சரி. அப்போ அடுத்து என்ன சார்? குட்வில் தான். குட்வில் கெயின் ஆன் பர்ச்சேஸ். குட்வில் கெயின் ஆன் பர்ச்சேஸ் ஃபார்முலா என்ன? பிசி. ஃபஸ்ட்டு ஃபேர் வேல்யூ மெத்தட் போட்டுக்கலாம், அடுத்து பிஎஸ்என்ஏ மெத்தட், ரெண்டுமே போட்டு பண்ணிக்கலாம். ஃபேர் வேல்யூ மெத்தடில் என்னது? பிசி எவ்வளவு? 75%. வாட் இஸ் பிசி? நான் கண்ட்ரோலிங் இன்ட்ரெஸ்ட் 25%. வாட் இஸ் பிசி? பிசி இஸ் 705. 705. நான் கண்ட்ரோலிங் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோங்க சார்? 1,60,00,000. எஸ். அப்போ 2 கூட்டம் 100 ஆயிடுச்சுன்னா செக் பண்ணி கொடுத்துருங்க. அப்போ 7,5. ஸோ 7,70,000. 8,78,70,00,000 ரூபாய். மைனஸ் என்ன பண்ணணும்? ஐஎன்ஏ. ஐஎன்ஏ யாரு? ஐடென்டிஃபைபிள் நெட் அசெட்ஸ். ஐடென்டிஃபைபிள் அசெட்ஸ் என்ன மெத்தட் எடுத்துக்கணும்? சரிங்க, 6,80,00,000 ரூபாய். சரிங்க, 6,80,00,000 ரூபாய். 6,80,00,000 மைனஸ் 1,90,00,000 தான் குட்வில்லான்னு கேட்டால் இல்லை. ஒரு மூணு கணக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறோம். என்ன பார்த்தீங்கன்னா complete impairment of goodwill in the concerned balance sheet அப்படின்னு கேட்குறேன். ஸோ during the 9 months periods deviates poor than expected operating performance, therefore necessary to arrest that means impairment of goodwill arising in acquisition 12% கம்மி போயிடும். அப்போ 12% என்ன செய்ய சொல்கிறான்? குட்வில் கண்டுபிடிச்சுன்னா அதில் என்ன செய்யும்? இம்பேர்மெண்ட் பண்ணிக்கோங்க. குட்வில் கண்டுபிடிச்சிங்க இல்லையா? பேசிக்கலாம் குட்வில்லு. அப்போ குட்வில் என்ன செய்யுங்க? இம்பேர்மெண்ட் பண்ணுங்க. அப்படின்னா 12% என்ன செய்யுங்க? வேல்யூ ரெடியூஸ் பண்ணுங்க. தட் இஸ் கால்ட் இம்பேர்மெண்ட். இம்பேர்மெண்ட்னா ரெடியூஸ் பண்ணுங்க. இப்போ 1,50,00,000 12.5. 23,75,000 கழிச்சு. வாட் இஸ் யுவர் ஆன்சர்ஸ்? 1,13,00,000 மைனஸ் 23,75,000. சரி, 25,000 அப்படின்றது தான் ஒரு சரியான ஆன்சராக இருக்க முடியும்.
So this is the final answers you got it. If it is PNA method, அது அங்கே என்ன வரும் 702 5 தான் வரும். NC வந்து ஒரு ஸ்டெப்ல இருக்கலாம், இங்கே என்ன வரும் ஒரு கோடியே 65 லட்சம் வந்துச்சுனால NC 30% இந்த ஒரு கோடியே 70 லட்சம். So 702 சரி கூட்டம் நான் கழிச்சிட்டேன். 705 ப்ளஸ் ஒரு கோடியே 70 லட்சம், செட்லிஸ்ட் 25,000, அது 6,80,000, ஒரு கோடியே ரூபாய் 24 37 500. ஒரு கோடி 70 லட்சம். ஸோ இதெல்லாம் ஆன்சர்ஸ் பண்ணுறோம். ஸோ this one is very very easy. So பட் நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னால if you want to check it you can go. sometimes ரொம்ப செக் பண்ண வேண்டியதெல்லாம் ஸ்டெப் மார்க்கு உங்களுக்கு ஈஸியாக என்ன செஞ்சிடும் கிடைச்சிடும். சி வந்து இது சி, இது வந்து டி. நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. 23 இருக்குங்களா? ஸோ நான் போடுறது கரெக்டான்றது அங்கேயே நமக்கு வந்துடுச்சு. ஸோ நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ புக் ஆன்சரும் கிட்டத்தட்ட நமக்கு என்ன வந்துச்சு ஒன்றா வந்துடுச்சு. ஸோ இது புரிதல் தான் முதல்ல. ஸோ இந்த சமங்களுக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்குது அப்படின்றத அது முக்கியமான விஷயம். ஸோ அது வந்து ஈஸியாக போட்டிருப்பாங்க. பட் நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிறதுக்காக இவ்வளோ தூரம் போகிறோம். மற்றபடி நீங்கள் ஈஸியாகவே என்ன செய்யணும் சம போகலாம். ஸோ ஐடிபிங்கிற கான்செப்ட் தான் நம்ம ரொம்ப முக்கியமானது. ஐடிபிங்கிற கான்செப்ட் போய்ட்டு ஐடென்டிஃபை அக்வையர் டேட் ஆஃப் அக்விசிஷன் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் வந்து ஷேர்ஸுக்காக 3 கோடி 90 லட்சம் தராங்க. டெஃபர்டு பேமெண்ட்டு, அடுத்தது ஃபேர் வேல்யூ ஆன் கண்டின்ஜென்ட், இது 3த்தையும் சேர்த்து 7 கோடி 5 லட்சம் வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஐடென்டிஃபை ஆஃப் நெட் அசெட்ஸ் இல்லைங்க 7 lakhs அது இம்பேர்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த இம்பேர்மெண்ட் பண்ணி வச்சதுக்கப்புறம் நம்ம வந்து 5வது பாயிண்ட் நான் கண்ட்ரோலிங் இன்ட்ரெஸ்ட், 2 பிஎஸ்என் மெத்தடு, ஃபேர் வேல்யூ மெத்தட் ரெண்டுமே போடும். ஸோ ரெண்டுமே போட்டோம் இவன் கிட்ட ஆன்சர்ஸ். கால்குலேஷன் ஆஃப் குட்வில். சரி, இது இப்படி இருக்குது. அவங்க எப்படி போட்டுக்கிறாங்க? அவங்களும் அதே தான் ப்ரொப்போர்ட் ஷேர் மெத்தடு, இதுலேயே அதே தான் நம்ம போடுற மாதிரி அவங்க போட்டுக்கிறாங்க. ஸோ தட்ஸ் வெரி ஈஸி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ். தேங்க்யூ.